ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சலாலால டே 1ங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சு செஞ்சு ரெடி ஆயாச்சு. வேறு ரூம் கிடைக்காத கொஞ்சம் லேட் ஆச்சா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு படுக்கிறதுக்கேவும். அதனால வயிறு கப கப கபன்னு பசிச்சிருச்சு. ஹோட்டலுக்கு தாங்க போகிறோம், இருந்தாலும் சரி கையில் பிரெட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாம், பீனட் பட்டர், நியூட்ரலா வச்சு ஆளுக்கு என்னென்ன வேணுமோ அவங்கவுங்களுக்கு ஒரு பிரெட் ஸ்லைஸை மட்டும் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோன்னே சாப்பிட்டுட்டோம். ஏன்னா எப்படினாலும் இத்தனை பேர் கிளம்புறதுக்கு கண்டிப்பாக 1:30 மணி நேரமாச்சும் ஆயிடுது. அதுக்கப்புறம் நேராக கிளம்பி போன இடம் தான் சவுத் இந்தியன் ரெஸ்டாரான உடுப்பி. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நம்ம மஸ்கட்லேயுமே இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டீசெண்டான ஃபுட்டு கிடைக்குங்க, ரேட்டும் சீப்பாக இருக்கும், நம்மளுக்கு ஃபுட்டும் நல்லாயிருக்கும். அந்த அப்படியே நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கும். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான், ஒரு 3-4 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ நேராக போயிட்டு கட கட கடன்னு மெனுவெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து எனக்கு பேப்பர் ரோஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பேப்பர் ரோஸ்ட் சொன்னேன். பாப்பா அவங்க 2 பேரும் பூரி, திருவுக்கு பூரி, ரம்யா வந்து பொங்கல், என் ஹஸ்பண்டும் பரணி தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வந்த உடனே கட கட கடன்னு சாப்பிட்டாச்சு. ஏன்னா நல்ல பசியில் வேறு இருந்தோம் இல்லையா. ஒரு ப்ரெட்டு என்னங்க காணும், எந்த மூளைக்கு போச்சுன்னே தெரியல. சும்மா நாளை விட இந்த மாதிரி கொஞ்சம் குளிரான இடங்களுக்கு வரும்போது நிறையவே பசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டலில் இருந்த ஃபிஷ் டேங்க் எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். முதல் நாள் காரில் வரும்போதே வந்து நாங்கள் பேசிட்டோங்க, எந்தெந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு டே போகிறோம், என்னென்ன மாதிரிலாம் நம்ம கவர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நாங்கள் ப்ரீ பிளானாக தான் வந்தோம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 இடத்தையாச்சும் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன ஊர்லாம் கிடையாதுங்க. எத்தனை வாட்டி வந்தாலும் புதுசு புதுசாக ஏதாச்சும் பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் 4வது வாட்டி வந்திருக்கேன். அப்படி இருந்துமே நானுமே நிறைய பார்க்காத இடங்களாக புதுசாக தான் நாங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு தான் வருவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த வாட்டி போன இடம் வந்து பார்த்திங்கன்னா வாதி தர்பாத்னு சொல்லிட்டு, இதுலேயுமே 2 வியூ பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் விழுற ஏரியாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இன்னும் நிறைய வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே செகண்ட் வியூ பாயிண்டான அந்த போட்டிங் ஏரியாவுக்கு போயாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்பல்சரியாக மஸ்கிட்டோவோட ஸ்ப்ரே இல்லைன்னா க்ரீம் வாங்கிக்கோங்க. கொசுக்கடி கொன்று எடுக்குங்க. ஃபஸ்ட்டு தெரியாமல் அந்த வாதி தர்பாத்துக்கு அப்படியே போயிட்டோம். என்னடா பண்ணுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு கடிக்கு. ஃபுல் ஆஃப் நேச்சராக அது வந்து நல்ல தண்ணியில் இந்த மாதிரி கொசுக்கள் நிறைய உருவாக தான் செய்யும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அங்கே ஸ்ப்ரேயுமே முக்குக்கு வச்சு விற்கிறாங்க. ஒரு பாட்டிலே வந்து 1.5 ரியால் தான் இருக்குது. இங்கே வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஊர்லேருந்தே வரும்போது ப்ரீ பிளானாக வாங்கிட்டு வந்துட்டாலும் ரொம்ப சந்தோஷம்தான். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ கேம்ஸுங்க. ஜிப்லைன் கேம்ஸ் இருக்குது, ஊஞ்சல் ஆடலாம், இந்த மாதிரி ஃபோட்டோ சைட்டு, போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஸோ ஃபிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக குட்டி குட்டி மீன்கள்லாம் நிறைய இருந்துச்சு. நான் கேட்டேன், இந்த மீன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது அப்படியே வளர்ந்துட்டு அப்படியே இதாகி போகும், இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். நம்ம ஊரெல்லாம் இந்த சைஸ் மீன் தானுங்க நம்ம அந்த நெத்திலின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கருவாடு மாதிரி ஆக்கி விட்ருவோம். இங்கே அப்படியே தான் அது போகுது போல் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படி தான் சொன்னாங்க. மேபி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் போட்டு மாதிரி கொஞ்சம் பெரிய கப்பல்லாம் போயிருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன கப்பலில் வந்து போனதே கிடையாது. இது கப்பல்னு சொல்ல முடியாது, சின்ன படகு. ஸோ இதில் வந்து நம்ம உள்ளே ஏறி உட்காந்தோன்னே அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுது. எனக்கு அப்படியே பயமாக போச்சு. தண்ணி என்ன தான் ஒரு ஆள் முங்குற அளவில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா. அவங்க சேஃப்டி ஜாக்கெட்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் ஓகேவாகிடுச்சு. அங்கே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிராவிட்டி பாயிண்ட்னு ஒரு ஏரியா இருக்குது. இது நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிருக்கேன். ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் நாங்கள் போனோம். போகிற வழியில் அந்த நேச்சரை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக பச்சை பசேர்னு அப்படியே ஒரு மலைக்கு மேலே ஒரு பச்சை கலர் பிளாங்கெட்டை மூடி வச்சுருந்தேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. எல்லாம் புல்லும் பெரிய பெரிய மரங்களும் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம வண்டியில் அந்த சன்ரூஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அனுஷ்காவும் கிருத்திகாவும் மாறி மாறி ஏறிக்கிட்டு அப்படியே அந்த ஃப்ரீஸை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அங்கனக்குள்ளே ஒரு குட்டி பார்க் மாதிரி இருந்துச்சுங்க. அதனால சரி அதில் கொஞ்சம் நேரம் துருவா விளையாட விடலான்னு போயிட்டு விளையாட விட்டால் அங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அவ்வளோ அழகாக ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, கடலோட வியூ. ஆகா சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு 2-3 ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த கடல் ஏரியாவை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு அப்படியே இந்த காதலர் தினத்தல் படத்தில் வர அந்த என்ன விலை அழகேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த ஒரு கடல் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே எங்கே பார்த்தாலும் பரண்டை செடிங்க. இது சாப்பிட்ற பரண்டையா என்னன்னு தெரியல, பட் ஆனால் அவ்வளோ பரண்டை செடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த கிராவிட்டி பாயிண்ட் வந்துடுச்சு. இது என்னென்னா, நம்ம வண்டியை வந்து எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் ஸ்லோப்பில் வந்து வண்டி ஈஸியாக இறங்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் எப்படின்னா, நம்மளுடைய வண்டி மேடில் நியூட்ரலில் போட்டு அழகாக ஏறிட்டு போகுங்க. ஸோ அந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு போயிட்டோம். இங்கே வந்து மந்தி, அப்புறம் வந்து காபூலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ஒமான் ட்ரெடிஷ்னல் ரைஸ் தான் இருக்குன்னாங்க.
எங்களுக்கு இதை வாங்கவா வேண்டாமான்னு ஒரே டவுட்டாக இருந்துச்சு. அங்கே எங்களுக்குள்ளேயே பேசி நிமிஷம் நான் just எடுத்துட்டு மறுபடியும் வேலை எடுத்துக்கிறேன். பார்த்த கையெடு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட் தரேன், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சா பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ இருக்கிற ரைஸில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. எங்களுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுவும் சிக்கனும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இருந்த பசிக்கு தட்டோட நிலைமையை மட்டும் பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி விட்டாச்சு. அந்த அளவுக்கு பசியில் இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக பக்கத்தில் இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் போயாச்சுங்க. போய் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. எனக்கு எப்பயுமே என்னோடய ஃபேவரட்டான இந்த பட்டர்ஸ்காட்ச் கோன் தான் எடுப்பேன். இது என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்டியாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் அந்த அளவுக்கு போகிற ஐடியா இல்லைங்க. இந்த பிங்க் லேக் தான் பார்க்கலான்னு போனால் நினச்சோம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரூட் காமிச்சிச்சு. இட்ஸ் லைக் அ கிரேட்டர் ரோடு மாதிரி காமிச்சிச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் சலாலாக்குள்ளேயே என்ட்ரு ஆயாச்சு. அங்கே போயிட்டு இந்த மார்க்கெட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த வாழைப்பழம் தேங்காய் அதெல்லாம் வைப்பாங்கள்ல, அங்கே போயிட்டு இளநிகள் எல்லாம் குடிச்சிட்டு கடல் அலை வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ தண்ணி பக்கமே போல் மணலில் தான் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து ரூம் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பை.